guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அலைட் மோஷன்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்க்குள்ள வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு நான் பண்ண போகிற எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4:5 தேவைப்படும். அதை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கியாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிற இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த இமேஜ். உங்களுக்கு ரைட் சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபில் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிடும் இந்த மாதிரி. அண்டு வந்துட்டு இங்கே ஒரு சாங் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை வந்து நான் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்டு வந்துட்டு பார்டர் பேஜ் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அகைன் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே போயிட்டு நான் வந்து எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் அதை கொடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ PNG தான், ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் அப்படின்னு கடைசி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிடும் இந்த மாதிரி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு பிளெண்டிங் அண்ட் அப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஓவர்லே கொடுத்துக்கலாம், ஓகேவா? நான் வந்து ஓவர்லே கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து லுக் வந்து நல்லாயிருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு இமேஜ் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அந்த சாங் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்ட் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு கையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் அதே மாதிரி வந்துட்டு பார்டர் பேஜ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு நம்ம இப்போ. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை. நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சென்டராக வந்துடும் அது. அண்டு வந்துட்டு கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒயிட் கொடுத்துருங்க. அண்டு ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் பண்ண என்னோடய ஃபாண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபாண்ட் நேம் வந்து பேசி, ஓகேவா? நான் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். அந்த ரெட்லைன் வருது பார்த்தீங்களா உங்களுக்கு, அது வருது அப்படின்னா வந்துட்டு இங்கே கரெக்டாக சென்டராக வந்து வச்சுருக்கீங்க உங்கள் ஃபாண்ட்டை, உங்கள் டெக்ஸ்ட்டை அப்படி சொல்லி அர்த்தம், ஓகேவா? அண்ட் வந்துட்டு அதிலே தேர்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை இன்க்ரீஸ் பண்ண போனால் உங்களுக்கு ஜூம் ஆகும். அது நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு நல்லா தான் வந்து ஃபாண்ட் இருக்குது, நல்லா தான் ப்ளே ஆகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டு மேலே ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபாண்ட்டு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் வந்து உங்களுக்கு கலர் அண்ட் லைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டச் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாங் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைஸ் வந்து 10 கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆங்கிள் ஆல்சோ வந்து 10 கொடுத்துக்கோங்க. அண்ட் கலர் வந்து பிளாக்கே இருக்கட்டும். அண்ட் ஒப்பாசிட்டி வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேவா? 100 கொடுத்துக்கோங்க. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது நமக்கு வந்து பின்னாடி இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கிறது. அந்த ஒயிட் கலருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிளாக் கலரில் பார்க்கவே வந்து நமக்கு லுக்காக வந்து இது மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறோம். டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகிடும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக. அண்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம சாங்க்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா? இந்த லைன் வந்துட்டு நமக்கு இதோட முடியுது. ஸோ வந்து இதோட வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டராக வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும் இந்த ஆப்ஷன். சேம் இதே ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு நமக்கு ஒவ்வொரு லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாங் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளே பண்ணி காமிச்சேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் ஆகிடும். ஸோ வந்து அதனால் நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன்.
காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம செகண்டாக இருக்குது பார்த்திங்களா, அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன லைன் வருமோ டைப் பண்ணிக்க போகிறோம். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பார்த்திங்களா, அதை டேப் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செகண்ட் லைன் டைப் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் சேம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்துக்குமே வந்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அதோட லைன் டைப் பண்ணிக்க போகிறோம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் எரேஸும் டைப் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஆடியோ இல்லாமல். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வந்து ஏன் வந்து ஆடியோவோட ப்ளே பண்ணலன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் காப்பிரைட் இஷ்யூ. ஓகேவா? இதை வந்து நம்ம எதுக்கு வந்துட்டு ஒரே இதாக வந்துட்டு பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஸ்பிட் பண்ணோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து தனித்தனியாக அந்த லிரிக்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு டைம் ஆக முடியாது. நமக்கு வந்து சிம்பிளாக பண்ணணும், ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நமக்கு சிம்பிள் மெத்தடாக வந்துட்டு ஒரு ஈஸி ட்ரிக்காக வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு லிரிக்ஸ்க்கு ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து அனிமேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் டைப் பண்ண ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. அதை டேப் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய் அப்படியே ஸ்வால் பண்ணுங்கள். ஸ்வால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த எஃபெக்ட்டு. இதில் வந்து மொத்தம் 3 கீ ஃப்ரேம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு லெட்டர் ஸ்பேசிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிட்டு இந்த எல்லா வேர்டுமே வந்துட்டு ஒரே இடத்துல வர மாதிரி பண்ணிக்கோங்க. வர மாதிரி பண்ணிவிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண அந்த ஃபாண்ட் அந்த லெட்டரோட சென்டரை கொண்டு போயிடுங்க. சென்டர் கொண்டு வந்து அக்யூரோட சென்டர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் வந்து சென்டராக வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகைன் வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேம் பழைய மாதிரியே வந்து மாறும். அது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அதுவே வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிருமா. ஓகேவா? சேம் அதே மாதிரி வந்துட்டு அகைன் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. எண்டு கொண்டு போயிடுங்க. அதை எண்டு கொண்டு போய்ட்டு சேம் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபாண்ட்லாம் வந்துட்டு ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சேம் இதே எஃபெக்ட் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெக்ஸ்ட் மேலேயுமே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு முக்கியமான என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்துட்டு எல்லா அதுக்குமே வந்துட்டு லாங் ஷேடோ எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லாங் ஷேடோ எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டைப்பே பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காப்பி எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி காப்பி பண்ணாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஷன் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்டை டேப் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட்டு லெட்டர் மேலே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இதில் காப்பி பண்ணிக்க போகிறேன். பேஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்ற அந்த ஒரு எஃபெக்ட் மட்டும் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு லாங் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகிடும். சேம் இதே மாதிரி வந்துட்டு நான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த எல்லா லெட்டரும் ஒன்று சேரும்போது நெக்ஸ்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த இடத்துல. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் தான். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்துட்டு அந்த கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டு அந்த இமேஜ் மேலே டேப் பண்ணுங்கள். இந்த இமேஜ் வந்து நம்ம ஷேக்காக வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஆட்டோ ஷேக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல, டிக்ரீஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அப்படியே சும்மா நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுவாகவே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஸ்கொயர் கொடுத்துக்கோங்க. ஸ்கொயர் கொடுத்து கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பிளாக் கொடுத்துருங்க. இதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு பண்ண மாதிரி அதே ஆப்ஷன் தான் பண்ண போகிறோம். ப்ரொசீஜர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு இது எண்டு கொண்டு போகலாம் நம்ம முதல்ல. அண்ட் இப்போ வந்து அந்த அகைன் எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு லைட்டின்குள்ளே போய்க்கோங்க. போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிளெண்ட் ஆகிடும் அது. அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு இதோட டெப்த்து அண்டு வந்துட்டு சைஸ் இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து இந்த கவுண்ட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 40 வச்சுக்கிறேன் நான். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். காய்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பற்றின தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.